ஹாய் கைஸ், வெல்கம் டு மை vlog. இதுதான் நம்மளோட செகண்ட் vlogனு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம புல் டே பார்க்க போகிறோம். நம்ம டார்கெட் பண்ண போகிற மசில்ஸ் என்னென்னா பைசெப்ஸ், பேக்கில் வந்து லேட்ஸ், ட்ராப்ஸ் அண்ட் ராம்பாய்ட்ஸ், அண்ட் டெல்ட்ஸில் வந்து ரியர் டெல்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஹிட் பண்ண போகிறோம். ஸோ தட்ஸ் பேசிக்லி 5 மேஜர் மசில்ஸ் தட் we are hitting today. So let's go through my routine. டம்பல் கேர்ள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் செட் 13 reps வந்திருக்கு, which is my best actually. 10 second pause எடுத்துட்டு we are going to be doing a drop set with the 12.5 kg dumbbells. Drop set முடிச்சாச்சு. I got 6 reps with the 12.5 kg dumbbells. Summer pump. Now I'm going to be going for unilateral dumbbell rows, which targets my lats. One set பண்ணியிருக்கேன் 25 kg dumbbells வச்சு, and I got 11 reps. Bicep curls 15 kg second set la we got 7 reps. Again or 10 seconds pause விட்டுட்டு I'll be doing a drop set with the 12.5 kg dumbbells. I got 5 reps with the 12.5 kgs. கொஞ்சம் ஒரு பிரேக் அப்புறம் we'll be doing our second set of unilateral dumbbell rows. ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம 2 எக்ஸசைஸ் முடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பைசெப்ஸ்க்கு பைசெப் டம்பல் கேர்ள்ஸ், we did it with 15 kgs dumbbells. அது வந்து நம்ம ட்ராப் செட் வித் 12.5 kg dumbbells பண்ணோம். செகண்ட் எக்ஸசைஸ் பண்ணது நம்ம லேட்ஸுக்கு யூனிலேட்ரல் டம்பல் ரோஸ். அதுவும் வந்து ஒரு பைசெப் கேர்ள்ஸுக்கு அப்புறம் உடனே சூப்பர் செட் பண்ணி பண்ணோம். அதுவும் 2 sets தான். ஸோ ஆக்சுவலி பைசெப்ஸ் அண்ட் லேட்ஸ்க்கு நான் பண்ணுற போத் ஹெவி காம்பவுண்ட் எக்ஸசைசஸ் ஸ்டார்டிங்கில் இப்போ முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ்லாம் மோஸ்ட் ஸ்ட்ரெச் பேஸ் எக்ஸசைசஸ். ஆக்சுவலி லேட்ஸ்க்கு இன்னும் வந்துட்டு 2 எக்ஸசைஸ் இருக்குது. பைசெப்ஸ்க்கு 1 இருக்குது, அதுக்கப்புறம் ரியர் டெல்ட்ஸ்க்கு 1, ட்ராப்ஸுக்கு வந்து ஒரு சூப்பர் செட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே செட்டப்லாம் பண்ணிவிட்டு ஐ ஷிஃப்ட் த கேமரா ஓவர் தேர். ஸோ யா, ஓகே, கேமரா வேணும் அங்கே வைக்க போகிறான்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கானேன்னு பார்க்குறீங்களா? ஸோ ஆக்சுவலி அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போ பண்ண போகிற எக்ஸசைஸ் வந்து பைசெப்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரீச்சர் கர்ல் வேரியேஷன் யூஸிங் கேபிள்ஸ். ஸோ எனக்கு ஏன் கேபிள்ஸ் பிடிக்கும்னா தேர் இஸ் யூனிஃபார்ம் ரெசிஸ்டன்ஸ் த்ரூ அவுட் த ரேஞ்ச் ஆஃப் மோஷன். ப்ளஸ் இதை வந்து ஒரு ப்ரீச்சர் கர்ல் வேரியேஷன் மாதிரி பண்ணுறனால எல்போஸ் வந்து இங்கே ஃபிக்ஸ்டாக இருக்கும். தேர் இஸ் பெட்டர் ஸ்டெபிலிட்டி அண்ட் யூல் ஹேவ் அ பீக் ஸ்ட்ரெச் ஆன் யுவர் பைசெப்ஸ். ஸோ ஆல் இன் ஆல் இட்ஸ் அ வெரி 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 குட் எக்ஸசைஸ், வெரி குட் ஐசோலேஷன் ஃபார் யுவர் பைசெப்ஸ். அதுதான் பண்ண போகிறோம். அகெயின் ஆஸ் யூஷுவல் இதுவும் நம்ம 2 sets தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் வந்து யூனிலேட்ரல் கேபிள் லேட் புல் டவுன். அஃப்கோர்ஸ் பைலேட்ரலும் பண்ணலாம், பட் எனக்கு ஆக்சுவலி இருக்க வெயிட் ஸ்டாக் வந்து 80 kgs வரைக்கும் தான் போகும். ஸோ அதனால if I do it with 2 hands the weight will be too light. அதனால I like to do it with my 1 hand. Right now I'm using 40 kgs. Okay. ஓகே, ஸோ இப்போ தான் லேட் புல் டவுனோட ஃபர்ஸ்ட் செட்டை முடித்தோம். அண்ட் while I'm waiting to recover and I catch my breath, I would like to talk about one thing. அது என்னென்னா, இப்போ நான் எந்த எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் 2 sets தான் பண்ணுவேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மெனி ரீசன்ஸ்.
ஒன் திங் என்னென்னா டைம். ஸோ ஒரு மசிலுக்கும் வி டூ மல்டிபிள் வேரியேஷன்ஸ், ரைட்? ஒரு மசிலுக்கு வி டோன்ட் ஜஸ்ட் டூ ஒன் எக்ஸசைஸ் அண்ட் லீவ். பைசெப்ஸ்க்குனா we are doing 2 variations. Latsக்கு I like to do 3 variations. ஸோ ஒன்றுத்துக்கும் 3 செட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் அக்சசரி மசில் ஸ்ட்ரெயின் பண்ணும்போது லைக் ட்ராப்ஸ்க்கு அதுக்கும் 3 செட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஈச் டே என்னோடய செட் கவுண்ட் வந்து அபவுட் 20 போயிடும். அந்த 20 செட்ஸு ஒரு நாளைக்கு முடிக்கிறதுக்கே along with all the exercises it will take about 1.5 to 2 hours. But எனக்கு I like to finish my workouts between 1 to 1 hour 15 minutes. ஏன்னா as long as the session goes, எனர்ஜி ட்ராப் ஆக ஃபைனலாக பண்ணுற எக்ஸசைஸில் அந்த 3 செட்டும் ஒழுங்காக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அண்ட் ஒரு ஹாஃப் எக்ஸிக்யூஷனில் 3 செட் பண்ணுறதை விட ஃபுல் ஃபோக்கஸில் ப்ராப்பர் எக்ஸிக்யூஷன் ப்ராப்பர் ஃபார்மில் 2 செட்ஸ் பண்ணுறது will always be more beneficial. உங்கள் ஃபார்ம் கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்லோ டெம்போவில் ஸ்ட்ரெச் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா you will get a better stimulus, there is less chance of injury and you can also recover better. டைம் மேனேஜ் பண்ணலாம், you won't be fatigued as much. அண்ட் உங்கள் ஹைப்பர்ட்ரோஃபி பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 செட்ஸ் டன் வெல்க்கும் உங்களோட ஸ்டாண்டர்ட் 3 செட்ஸ் டன் ஹவர் யூ கேனுக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ டூயிங் வாட் யூ கேன் வென் யூ கேன் இன் அ வே தட் யூ கேன் கீப் டூயிங் இட் ஃபார் அ லாங் டைம் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அதனால எனக்கு எப்போவுமே 2 செட்ஸ் தான் பண்ண முடியும். ஆனால் முக்கியமான மேட்ரு என்னென்னா அந்த 2 செட்ஸை ஏனோ தானோன்னு பண்ண வேணக்கூடாது. ஸோ தேர் இஸ் நோ பாயிண்ட் தென். அந்த 2 செட்ஸை வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வெயிட் போடணும். அதுக்காக எப்போவுமே உங்களோட 1 rep மேக்ஸை வச்சு நீங்கள் பண்ணணும்னு சொல்லலை. சூஸ் அ வெயிட் விச் யூ கேன் டூ ஃபார் 6 to 8 reps and try to get as many as you can. Take it to failure. அதுக்கு அந்த 2 sets பண்ணுறேன் அப்படின்ற காரணத்தினால don't just leave it whenever you want. You have to push till failure on those 2 sets. ஏன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, you have only 2 sets, so you have to make it count. பைசெப்குள்ளே ப்ரீச்சர் கர்ல் வேரியேஷன் வித் கேபிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு 2 செட்டு. யூனிலேட்ரல் லேட் புல் டவுன்ஸில் இன்னும் 1 செட் இருக்குது which I'm going to do right now. So with that we have only one more lat variation left, which is the seated cable rows. ஆக்சுவலி லேட்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸசைஸாக தான். ஸோ அது பண்ண முன்னாடி நான் ஃபேஸ் பண்ண ஒரு சேலஞ்ச் சொல்கிறேன். ஸோ நான் வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் எல்லா எக்ஸசைஸ்க்கும் நானும் 3 செட்ஸ் தான் வச்சுருந்தேன். அண்ட் மெனி வேரியேஷன்ஸ், எந்த மசிலுக்கு எது ப்ராப்பராக ஹிட் ஆகுதுன்னு தெரியாமல் கிடச்ச எல்லா எக்ஸசைஸையும் போட்டு 3 செட் பண்ணுவோம் வலிக்கிற வரைக்கும். ஏதாவது ஒன்று ஹிட் ஆகும், கரெக்டாக வளர்ந்துடும் அப்படின்ட்டு பண்ணுவேன். ஸோ ஃபார் பைசெப்ஸ்க்கு மட்டுமே எனக்கு வந்து டைரக்ட் பைசெப் ஒர்க் வந்து ஒரு 9 செட்ஸ் வரும், சம்டைம்ஸ் 12 செட்ஸ். லேட்ஸுக்கெலாம் 15, 18 செட்ஸ் அப்படின்னு. ட்ராப்ஸ்க்கு வந்து ஒரு 3 to 6 செட்ஸ் தான் ஸ்டில், அதுவும் காம்பவுண்ட் ஒன்றில் ஹிட் ஆயிரும்னு. அட் ஒன் பாயிண்ட் என்னோடய புல் டேயில் ஐ வாஸ் சிட்டிங் அபவுட் 30 to 35 செட்ஸ். பண்ணுறதுக்கு ஒரு 2 hours ஆகும். அண்ட் டியூரிங் திஸ் டைம் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக தான், ரொம்ப பொறுமையாக தான் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. என்டியூரன்ஸ் கன்ஃபார்ம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு. ஐ மீன் 30 to 35 செட்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் என்டியூரன்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆச்சு இல்லைன்னு சொல்லலை. பட் என்னோட கோல் வந்து ஹைப்பர்ட்ரோஃபி. I wanted to go bigger muscles and I wanted to lose fat and that was progressing very slowly. But கொஞ்சம் ப்ராக்ரெஸ் இருக்கனால நான் நினச்சேன் ஓகே ப்ராக்ரெஸ் இருக்கு, ஸோ இன்னும் கொஞ்சம் பண்ணால் ஒரு வேளை இன்னும் கொஞ்சம் வளரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் பண்ண முடியல, டைம் இல்லை, பண்ண முடியல.
அவ்வளோ வெயிட்டுக்கு அவ்வளோ பண்ணுறது ஆப்வியஸ்லி டூ மச் ஸ்ட்ரெயின் ஆன் மை பாடி, ரெக்கவரும் பண்ண முடியல. ஸோ ஆஃப்டர் அ பாயிண்ட் நான் வந்து ஓகே 2 செட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ், கொஞ்சம் வால்யூம் கட் டவுன் பண்ணலாம், பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இருந்தேன். பட் ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் எனக்கு இது பண்ணும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. நம்ம இவ்வளோ பண்ணிவிட்டு இப்போ திடீர்னு வால்யூம் கட் டவுன் பண்ணுறோமே, வளர்ந்ததும் போயிருமோ, ரொம்ப கம்மியாக பண்ணுறோமோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் ஐ ஸ்டக் வித் இட் ஃபார் 1 month. மை ரெக்கவரி வாஸ் வெரி குட். ஸ்ட்ரென்த்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் லைட் வெயிட்ஸ் ஃபார் 30-35 sets, I was about to lift somewhat heavy weight for 15 sets a day. That was more than enough. எனக்கு அபவுட் த ஃபர்ஸ்ட் 2 monthsல எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆச்சு, நோட்டிசபிள் கெயின்ஸ் இருந்துச்சு. I was having better pumps, my recovery was better, fatigue அழகாக மேனேஜ் ஆச்சு, and I was also having more time, and overall செமையாக இருந்துச்சு, and I was also feeling good. ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வால்யூம் கட் டவுன் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். பட் ஒன்லி when you stick with it, உங்களுக்கு வந்து அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியும். எனக்கு ஒர்க் ஆகுற அதே இது உங்களுக்கும் ஒர்க் ஆகும்னு கிடையாது. பட் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்து ட்ரை பண்ணால் தான் யூ மே பி ஏபிள் டு ஃபைண்ட் வாட்ஸ் பெஸ்ட் ஃபார் யுவர் செல்ஃப். இப்போ நான் பண்ணுறது, நான் ட்ரை பண்ணது எனக்கு பிடிச்சிருக்கு, இப்போ நான் பண்ணுறேன். அதுக்காக 1 year from now நான் இதே தான் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் நான் போன வருஷம் பண்ண அதே இதை இப்போ நான் பண்ணிட்டு இருந்தாலும் தப்பு, இப்போ பண்ணிட்டு இருக்க அதே இதை நான் நெக்ஸ்ட் இயர் பண்ணிட்டு இருந்தாலும் தப்பு. பிகாஸ் தேர் இஸ் நத்திங் கால்டு பர்ஃபெக்ட். யூ வில் கீப் ஆன் லேர்னிங், வில் கீப் ஆன் இம்ப்ரூவிங். அண்ட் இன்னும் 1 yearலேயும் நான் என் ருட்டீன் இம்ப்ரூவ் பண்ணலன்னா இட் மீன்ஸ் ஐ ஹேவன்ட் லேர்ன்ட் எனிதிங். அதுக்காக இப்போ நான் பண்ணுறது தப்புன்னு இல்லை. that also doesn't mean I'm where I have to be. ஸோ கீப் ஆன் எக்ஸ்பெரிமெண்டிங். உங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் அந்த வெளியில் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எது ஒர்க் ஆகும்னு தெரியும். ஓகே, கேமரா தூக்கி இங்கேயும் அடியில் சொருவி வச்சுட்டேன், ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள், எப்படி இருக்கும்னு தெரியாது. பட் ஓகே, ஸோ நவ் வி ஆர் டூயிங் சீட்டட் கேபிள் ரோஸ். அகெயின் வெயிட் 80 kgs வரைக்கும் தான் போகிறனால நான் யூனிலேட்டரலாக பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் அகெயின் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இல்லாதனால பெஞ்சை இந்த மாதிரி எனக்கு செட் ஆகுற மாதிரி கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்கேன். I'll gain stability when I'm using it for leverage with my legs. ஸோ இதுவும் ஆஸ் யூஷுவல் 2 sets தான் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போது சீட்டட் கேபிள் ரோஸில் இன்னும் ஒரே ஒரு செட் தான் இருக்குது, அதோட we are done with our lats. அண்ட் அகெயின் லாஸ்ட் ஷோ செட்ஸுக்கு சட்டையை கழட்டிடுவேன், பிகாஸ் ரொம்பவே வேர்க்குது, ப்ளஸ் பம்பை பார்த்தா தான் மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ என்ன திடீர்னு வைட் ஆங்கிளுக்கு போயிட்டானே நினைக்கிறீங்களா? ஸோ ஆக்சுவலி என்னென்னா, இப்போ நம்மளுக்கு 2 எக்ஸசைஸ் இருக்குது. ஒன் வந்து ரியர் டெல்ஸுக்கு கொஞ்சம் வியர்டான எக்ஸசைஸ், நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், கேவலமாக இருக்கும் பார்க்க. பட் லைக் எ செட், உங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியில் வந்து நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு என்ன ஒர்க் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். நான் ரியர் டெல்ஸுக்கு த யூஷுவல் ரியர் டெல் ஃப்ளைஸ் அது எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் க்ரோத் அது வந்தால் கூட எனக்கு வந்து அது ரொம்ப ஆப்டிமலாக எனக்கு தெரியல. த மூமெண்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எனக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்கனால ஐம் ட்ரைங் அ டிஃப்ரெண்ட் ஒன். மேபி இட் ஃபிட்ஸ், மேபி இட் டசன்ட், வில் சி. அந்த ரியர் டெல்ட் எக்ஸசைஸ்க்கு அதுக்கப்புறம் சூப்பர் செட்டாக நம்ம ட்ராப்ஸ் பண்ணுறது, இந்த பார்பல் ஷக்கு 45 kgs இருக்குது. அதில் பார்பல் ஷக் பண்ணும்போது கொஞ்சம் ராம்பாய்ட்ஸும் இன்வால்வ் ஆகும். கம்ப்ளீட் ஃபெயிலியர் அதில் போக முடியலனா கூட எண்டிங்கில் வந்துட்டு டம்பிள்ஸ் வச்சு ஒரு செட் ஷக் பண்ணி கம்ப்ளீட் ஃபெயிலியருக்கு பிரிங் பண்ணிவிட்டு வில் எண்ட் இட். ஸோ இன்னும் இருக்கதே நமக்கு வந்து டோட்டலாக 4 செட்டு தான். ஐம் கோயிங் டு டூ இட் ஆல் டுகெதர். ஸோ அதனால தான் ஒருத்தோட கேமரா அங்கே சேஞ்ச் பண்ண தேவையில்லைன்னு பின்னாடி தூக்கிட்டு போய் வச்சுட்டேன். ஸோ வில் கீப் டூயிங் இட் அண்ட் வில் சி. இந்த பார்பல் ஷக்ஸ்லேயும் அந்த டம்பல் ஷக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் மோஷன் கொஞ்சம் வியர்டாக இருந்திருக்கும்.
பிகாஸ் உங்கள் ட்ராப்ஸ் டார்கெட் பண்ணும்போது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் அப்வர்ட் மூமெண்ட் பட் அப்வர்ட்ஸ் அண்ட் இன்வர்ட்ஸ். அண்ட் டுவர்ட்ஸ் தென் நீங்கள் ஃபெயிலியர் வரும்போது supporting muscles take over ஆகும்போது your range of motion will be a little bit different, but take it to failure. ஒர்க் அவுட் வந்து 80 minutes போயிருக்கு. ஆக்டிவ் கேலரிஸ் 670. 80 minutes is 1 hour 20 minutes, a little bit longer. யூஸ்வலி என்னோட புல் டே வந்து 1 hour 5 இல்லைருந்து 1 hour 10 minutes முடியும். அஃப்கோர்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது கேமரா வாங்க இங்கேன்னு மாற்றி பண்ணுறது கொஞ்சம், பட் ஸ்டில் அ வெரி குட் எக்ஸசைஸ். சில லிஃப்ட்ஸில் என்னோடய ரெப் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் வீக்கோட கொஞ்சம் குட் ப்ராக்ரஸ். வில் மீட் யூ நெக்ஸ்ட் டைம்.